கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நம்மளை வேதம் நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிறது. இப்படி நீதிமானாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோ இல்லை தீராத வியாதியோ குடும்பத்தில் சமாதான குறைச்சலோ வரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவன் அவ்வளோதான், இனிமே இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவை உலகத்தான் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். வேதம் தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் அப்படின்னு. தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கான காரியங்கள் எதுவுமே நம்மளை முடக்கி போட முடியாது. தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மளை திரும்ப எழும்ப செய்து நிச்சயமாகவே இந்த உலகத்தில் எதுக்காக நம்மளை வேறு பிரித்தெடுத்தாலோ அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறதுல சத்தியத்தின்படி நடப்போம். ஜெயத்தோடு நிறைவோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.